வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான். ஓகேங்களா? இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம். பட் சாம்பார்லேயே எல்லோரும் நம்ம ரெகுலராக சாம்பார் வைப்போம். அதுலேயே காய் போட்டு என்னென்ன காய் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து முள்ளங்கி. ஓகேங்களா? முள்ளங்கி போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த முள்ளங்கி வச்சு நம்ம சாம்பார் வச்சோன்னா முள்ளங்கியில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். பட் நல்லா அதை வந்து வதக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் வராது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டில் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இந்த துவரம்பருப்பு கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பாருங்களேன். நிறைய வந்து பூண்டு போடுவேன் எப்போவுமே. ஏன்னா வந்து பருப்புலாம் நமக்கு கேஸ் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் வந்து நிறைய வெங்காயம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதனால் ஒரு 4 வெங்காயத்தையும் கூட இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு தெரியல தண்ணி அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் போட போகிறேன். மூடிட்டு இந்த அளவு வந்து எப்போவும் நான் சொல்கிறது தான். ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நம்ம வந்து இது போட்டுக்கலாம், மறந்துட்டேன். பெருங்காயத்தை நீங்கள் கட்டாயம் போட்டுக்கோங்க. நான் தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன். இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்கண்ணே. காலி ஆகிட்டு குக்கரை மூடிட்டு விசில் வந்த உடனேயும் சிம் பண்ணி நான் 7 மினிட்ஸ் வைப்பேன். என்னோடய டைமிங்க்கு நீங்கள் 3 விசில் வேணால் கரெக்டாக 3 விசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வேகும் போதே நம்ம சைட் பை சைடாக வந்து நம்ம குழம்பை வந்து தாளித்து விட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டில் குக்கரை இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து குழம்பு தாளிக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இதுதான் சாம்பார் வைப்பேன். ஸோ கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் முதல்ல ஊற்றி வதக்கி விட போகிறோம். கடைசியில் நான் தாளித்து விடுவேன். இது வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 2 பெருசாக எடுத்துருந்தேன். உங்களுக்கு வந்து 2ஓ 3ஓ எத்தனை உங்களுக்கு பிடிக்குமோ போட்டுக்கோங்க. இந்த முள்ளங்கி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய தான் எடுத்துருக்கேன். நல்லா இதை வந்து வதக்கணும். முதல்ல இதை வதக்குறது தான் முக்கியமான ஒரு வேலை. எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராது. ஸோ 2 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் லைட்டாக வதங்கிக்கிறதுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது உங்களுக்கு லைட்டாக வதங்கியிருக்குது. இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடுறேன். சாம்பார் வெங்காயம் மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் வெட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் மட்டும் போட்டு அப்புறம் ஸோ இது சேர்ந்து இது கூட வதங்கட்டும். இப்படியே நம்ம லைட்டாக பக்கத்தில் நின்று லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வெங்காயம் இந்த முள்ளங்கி வேகும்போது பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் என்ன போடணுன்னா, புளியை வந்து நான் முதலே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக புளியை முதலே ஊற வச்சுக்கோங்க சாம்பாருக்கு. ஓகே? இப்போ நான் வந்து இந்த 2 வதங்கும் போது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த தக்காளியை நான் போடுவேன். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். விட்டு பக்கத்துலேயே நின்று நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ளே வெட்டி எடுத்துக்கலாம். தக்காளி வெட்டும் போது இந்த மேலே உள்ள பாட்டை மட்டும் வெட்டிடணும். ஓகே? வெட்டிட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. வெட்டி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி அதே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கிடத்தோம். அடுத்தது ஒன்றா நம்ம சேர்க்குறோம். இப்போ குக்கரு நமக்கு விசில் வந்து நான் சிம் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 6 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இங்கே கொண்டு பக்கத்தில் காமிக்கணும். சரிங்களா? எல்லாமே நல்லா வதங்கிச்சா? இந்த மாதிரி வதங்கினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் பவுடர் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போடுறேன் சாம்பார் பவுடர். ஓகேங்களா? சாம்பார் பவுடரில் நம்ம வந்து வத்தல் தூள் இருக்கும். பட் அது வந்து அந்த அளவுக்கு காரம்லாம் நமக்கு இருக்காது. ஸோ எப்போவுமே சாம்பார் தூள் நம்ம சேர்த்துட்டு வத்தல் தூளும் போடணும், மல்லித்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள், அது போக வத்தல் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்குவேன். இந்த அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க.
இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். காய் வேகும் போதே நம்ம வந்து உப்பு, குழம்புக்கு தேவையான 3/4 உப்பு நம்ம போட்டாச்சு. போட்டு இது நல்லா கொதிக்கட்டும், காயும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம அது புளியை கரைச்சி உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துச்சு நமக்கு. இதை வந்து ஒரே ஒரு இதை எடுத்து இப்படி சைடில் வச்சு நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், வைக்கிறதுக்குள்ளே வெந்துச்சா நல்லா. ஏன்னா நம்ம நல்லா வதக்கி தானே விட்டுருந்தோம், வெந்துச்சு. இப்போ நான் வந்து பருப்பும் வெந்துடுச்சு. நீ பாருங்க, அப்படி நல்லா சூப்பராக வந்துடுச்சா. இதை ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம், அப்படியே தூக்கி இதுக்குள்ளே ஊற்றணும். பருப்பு நல்லா குழைய வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் நான் வந்து புளி ஊற்றலை பார்த்தீங்களா. இப்போ புளி தண்ணி நம்ம ஊற்றணும். இது நல்லா திக்காயிடுச்சா, இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம் புளியை. இல்லை புளியை கரைச்சி இதில் ஊற்றி கழுவி அதுக்குள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்புக்கு கன்சிஸ்டன்சி மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிறது பிடிக்கும். அது எப்படி வேணுமோ அதை நீங்கள் தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். புளியை கரைச்சி வச்சுருக்க தண்ணி அதையும் அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. சரியா, சரிதா. இப்போ நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு சாம்பார் செம்ம சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாருங்களேன், இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டாச்சா. இப்போ சைடில் நான் தாளிப்பு கொடுத்துடலாம். கட்டாயமாக தாளித்தா தான் நல்லாயிருக்கும். சரியா, ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனேயும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டா சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனோடனே இதில் வந்து கொஞ்சம் நம்ம காயத்தூள் போடணும். அப்போது அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த காயத்தோட ஸ்மெல் வந்து சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ லைட்டாக நான் வந்து காயத்தூள் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். சரியா, போட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டேன், தூக்கி ஊற்ற வேண்டியதான் வேலை. அந்த ப்ரௌன் கலர் வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சூப்பர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை ஊற்றிடுறேன். சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கிரேவியாக சிக்கன் வச்சுருக்கேன். ஃபுல் கிரேவியில் தான் நமக்கு சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கொஞ்சம் கிரேவியை முதல்ல போட்டு பெஸ்டி பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். எனக்கு சுட சுட சாப்பிடும்போது அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன மாதிரி சூடாக, அதாவது மீன் குழம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சூடாக சாப்பிடணும். செம்ம சூப்பராக இருக்கும். உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேர்வையில் வேர்த்து ஒரு பக்கம் ஊற்றுது, ஆனாலும் சுட சுட சாப்பிட பார்த்தீங்களா. கட்டாயமாக இதே மாதிரி நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாம்பார் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே சாம்பார் செய்வோம், இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.